எண்ணி அண்ணன் சரிண்ணா எனக்கு அப்புறம் நிறைய நாங்கள் ஒரு 18 பேர் இருக்கிறோம் சரிதானா 18 பேர் ரொம்ப பிளான் பண்ணி திட்டம் போட்டு நாங்கள் பண்ணி பண்ணிருக்கோம் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஒரு முகாமில் வந்து எல்லோரும் ஒருத்தர் நல்லா மிங்கிள் பண்ணணும், பேசணும், இதெல்லாம் விசாரிக்கணும், அன்பாக இருக்கணும், உதவி செய்யணும், உற்சாகப்படுத்தணும், நல்லா ஐக்கியம் இருக்கணும். யாரும் யாரை பார்க்காம பேசாமல் இருக்கக்கூடாது. 300 பேர் இருந்தாங்கன்னா 300 பேர்கிட்டையும் பேசிடணும் சரிதானா. சின்ன பிள்ளைங்கள பேர்களை கேட்கணும். ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு இது இந்த 3 நாள் நம்ம இருக்கணும் சரிதானா. ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது சரியா. நம்மளே வாலண்டியர் ஆகிடலாம். உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டோம், அவங்க கேட்கணும். நம்மளும் வந்து கேட்பாங்கன்னு அப்படி எல்லாரும் நினைக்கணும். அப்போ தான் முகம் நல்லா இருக்கும். அதுக்கு ஐக்கியத்தை தான் நம்ம கொடுக்குறோம். அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, சின்ன பிள்ளைங்க, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சரிதானா. ஸோ அந்த ஒரு ஐக்கியம் இந்த நாட்டில் காணப்படணும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு இந்த இடம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஹாலு, அவங்களுக்கு நடக்கிற இடம், அந்த சந்தியாக நடக்கிற இடம், கல்ச்சுரல் ப்ரோக்ராம், கல்ச்சுரல் மன்றம், ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் ஆட்கொள்ளணும், பரிசுத்தம் காணப்படணும். இந்த உலகத்தில் எந்த ஒரு கெட்ட காரியங்களும் நடந்துடக்கூடாது, எந்த ஒரு பாவமும் நடந்துடக்கூடாது, எந்த ஒரு விபத்து நடந்துடக்கூடாது சரிதானா. ஸோ எல்லாத்தையும் ஆண்டவர் வேலி அடைத்து காக்கொள்ளணும். அவங்க இடத்துக்குள்ள நம்மளை மூடி மறைச்சு கொள்ளணும் சரியா. தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம போகணும். இதற்காக நான் சொல்கிறேன், ஆண்டவரே அவனுக்காக ஜெபிக்க வந்த சரியான பிள்ளைகளுக்காக எவ்வளோ ஜெபித்தோம், ஆசையாக இருந்தோம், எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த நாள் வந்துருச்சு. நாளைக்கு நாளை நாள் அடுத்த நாள் ஆண்டவரே இந்த 3 நாட்களும் நீங்கள் எங்களை சந்திக்கணும் ஆண்டவரே, நீங்கள் எங்களை தொடரணும் ஆண்டவரே, எங்களோட நீங்கள் பேசணும் ஆண்டவரே, எங்களுக்கு காரியங்களை சுட்டி காமிக்கணும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தணும் ஆண்டவரே, இந்த ஆவினால எங்களை நிரப்பணும், இந்த அக்னினால எங்களை நிரப்பணும். நாங்கள் வந்தவங்க யாரும் வெறுமனே போகக்கூடாது, வந்த விதமா போகக்கூடாது, உம்மாலே தொடப்பட்டவர்களாக ஆண்டவரே, உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் போகணும். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு நீங்க தாங்க ஐயா. 18 பேர் இதற்காக ராத்திரி பகலுமா உழைச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே அவங்கள எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஐயா. இந்த 3 நாட்கள்ல 4 நாட்கள்ல அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க ஐயா. ஆண்டவரே சமைக்கிற ஒரு குரூப் ஐயா, ஆண்டவரே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்குற ஒரு குரூப், ஆண்டவரே ரூம்ஸை பார்க்குற ஒரு குரூப், ஆண்டவரே மெடிக்கல் பார்க்குற ஒரு குரூப், டிரான்ஸ்போர்ட் பார்க்குற ஒரு குரூப்பு, ஆண்டவரே ப்ரோக்ராம்ஸை பார்க்குறதுக்கு இன்னொரு குரூப்பு, ஆண்டவரே கம்யூனிகேஷனை பார்க்குறதுக்கு ஒரு குரூப்பு, மியூசிக் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நாங்கள் பொறுப்புகளை கொடுத்துருக்குறோம். அவங்க எல்லாரும் தன்னுடைய பொறுப்புகளை அழகாக பண்ணியிருந்தோம். ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் உதவி அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஐயா, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆசீர்வதிங்க. நாங்கள்லாம் சிறுவர்கள் ஐயா, எங்களுக்கு ரொம்ப ஞானம் கிடையாது, நாங்கள் வயதில் மூத்தவங்க கிடையாது, நாங்கள் சேவையா மாதிரி கிடையாது. பட் ஆண்டவரே இதை நாங்கள் பொறுப்பெடுத்து செய்யும் பொழுது நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து கொடுங்க, உங்கள் பரவாக ஞானத்தை கொடுங்க, உங்கள் தேவ தூதர்கள் எங்களுக்கு வந்து உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த தர்மபுரியிலிருந்து கொஞ்சம் வாலண்டியர்ஸ் பாய்ஸ் வந்திருக்கிறாங்க ஐயா, குக்ஸ் வந்திருக்கிறாங்க ஐயா, ஆயமார் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கட்ட நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. தர்மபுரியிலிருந்து டீச்சர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவங்க இந்து சகோதரிகள் ஐயா. ஆண்டவரே இந்த கூட்டங்களில் கொஞ்சம் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க, கன்னியாகுமரிக்கு நாளைக்கு போறாங்க. அவங்க பிரயாணத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. திரும்பி வந்து ஒரு நாள் எங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு நாள் அவங்களுக்காக ஒரு ஜெபிக்கிறோம். எப்படியாவது இந்த சத்தியத்தை அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும், எப்படியாவது கொஞ்சம் பேர் தொடப்பட்டாங்கன்னா ரசிக்கப்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருத்தர் நாங்கள் விசாரிக்கணும், ஒருத்தர் நாங்கள் நேசிக்கணும், ஒருத்தர் நாங்கள் பேசணும். எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது, டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஆண்டவரே அன்பு எங்களுக்குள்ள காணப்படட்டும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஒருவர் உருவலோடு விசாரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஜெப குறிப்புகளோடு இந்த இடத்துல நாங்கள் போகணும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. எங்களுக்குள்ள பொறுமையின் ஆவியை கொடுங்க ஐயா. எந்த விதமான ஒரு தகராறு எங்களுக்குள்ள வரக்கூடாது,
இது பண்றவங்க எல்லாரும் செபிக்கிறோம் எல்லாருக்கும் பாதுகாப்பு. நாளைக்கு காலையில் ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஆசீர்வதிக்கணும் ஐயா. இயேசுவே நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. பொறுப்படுத்தி எந்த ஒரு திருட்டு காரியங்கள் நடந்துடக்கூடாது, எந்த ஒரு சின்ன விபத்து நடந்துடக்கூடாது, எந்த ஒரு சின்ன சிக்னஸ் கூட வந்துடக்கூடாது. ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிசாசுக்கு விரோதமா அவன் கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அடமாக்கி கொடுக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஐயா. அப்படியே வந்திருப்பாங்க, அவங்கள ஆதரப்படுத்துங்க ஐயா. சந்தேகத்தோடு வந்திருப்பாங்க, ஆண்டவரே விசுவாசத்தோடு அவங்கள அனுப்புங்க. வியாதியோடு வந்திருப்பாங்க, இந்த இடங்களில் அவங்கள சுகமாக்குங்க ஐயா, சுகமாக்குங்க ஐயா, சுகமாக்குங்க ஐயா. ஆண்டவரே பல எதிர்பார்ப்புகளோடு வந்திருப்பாங்க, அவங்க நல்ல எல்லா எதிர்பார்ப்புகளும் ஆண்டவரே அவங்களுக்கு பூர்த்தியாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நல்ல தீர்மானங்களோடு இந்த இடத்துல கடந்து செல்லணும். ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே விழுந்து போனவங்க திரும்ப நிமிர்ந்து நிற்கணும், தூக்கி எடுக்கப்படணும். ஆவிக்குள்ள வளராதவங்க வளரணும். கர்த்தர் வசனங்கள் தெளிவா வரணும் ஐயா. ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆயத்தம் பண்ணிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, இன்னும் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. எல்லா ஸ்பீக்கரும் கரெக்டா வந்துடணும். கரெக்டா எல்லா மீட்டிங்களும் எந்த ஒரு டிலே இல்லாம ஆரம்பிக்கணும். ப்ரோக்ராம் போட்டிருக்கிற மாதிரி அப்படியே அழகா நடைபெறணும். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. அன்புக்காக சொல்றோம். ஜெபிக்கும் உங்களுடைய பிள்ளைகளை, அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே அவங்க கூட இருங்கப்பா, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா நீங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீ பெரிய காரியங்களை செய்ய போயிருந்ததற்காக நன்றி. நல்ல ஆகாரத்தை கொடுக்க போயிருந்ததற்காக ஸ்தோத்திரம். கூட்டங்களில் எங்களோடு பேச போயிருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மைக்கெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள போயிருந்ததற்காக ஸ்தோத்திரம். பாடல் நேரங்கள், சிறுவருக்கு நேரங்கள், வாலிபர் நேரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க போயிருந்ததற்காக ஸ்தோத்திரம். சாப்பாட்டை ஆசீர்வதிக்க போயிருந்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நன்றி. ஒன்று சொல்லிட்டோம், நீங்க செய்வீங்க, உங்களுக்கு நன்றி. தேவனை எல்லாருக்கும் நல்லா இருக்கிறே கொடுங்கய்யா. ரொம்ப நேரம் கதை பேசிட்டு இருக்கக்கூடாது, சீக்கிரமா எல்லாரும் தூக்கிடணும், பழைய எழுப்பிடணும். ஆண்டவரே பகல்ல நல்லா வெளிப்போட்டு இருக்கணும். கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதி வழிநடத்தும் தரப்பட்டோம். நீ மாதம் மகிமைப்படும் ஐயா, நீ மாதம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி, நம்ம படுத்துக்கலாம். தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிறேன்.